தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப நாள் இடைவெளிக்கு பிறகு நம்ம மறுபடியும் ஆரம்பிக்கிறோம். புறப்பொருள் வெண்பாமாலியில் வாகை படலம் நம்ம தொடரலாம். இப்போது வாகை படலம் அப்படின்னு சொல்லும் பொழுது அதில் ஒரு 32 துறைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மனசில் வச்சுக்கணும். வாகை படலம் அப்படின்னா என்ன அப்படின்னா, போரில் பகை வேந்தனையும் அவனுடைய படைகளையும் அழித்து மறவர்களும் அரசரும் வாகை பூச்சூடுறது தான் வாகைப்படலம் அப்படிங்கிறது. இது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வாகைப்படலம் அப்படிங்கிறது பாலையாகிய அகத்திணைக்கு புறனாக கொள்ளப்படுகிறது. பாலைக்கு புணர்ச்சியின் நீங்கி இல்லறம் நிகழ்த்தி புகழ் எய்துதற்கு பெரிதல் அப்படிங்கிறது ஒழுக்கம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த துறைகளை பார்க்கலாம், என்னென்ன இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். 32 துறைகள். நம்ம இன்னைக்கு ஒரு முதல் 16 இப்போ பார்ப்போம். அடுத்த 16 இரண்டாவது பகுதியில் பார்க்கலாம். சீர்சால் வாகை, வாகை அரவம், அரசவாகை, முரசவாகை, மரக்கல வழியோடு களவேள்வியே முன்தேர் குறவை பெண்தேர் குறவை, பார்ப்பனவாகை, வாணிகவாகை, வேளாண் வாகை, பொருணவாகை, அறிவன் வாகை, தாபத வாகை, கூதிர் பாசறை, வாடை பாசறை, அரசமுல்லை, பார்ப்பனமுல்லை, அவயமுல்லை, கணிவன் முல்லை, மூதின் முல்லை, ஏரான் முல்லை, வல்லான் முல்லை, காவன் முல்லை, பேரான் முல்லை, மரமுல்லையே, குடை முல்லையோடு கண்படை நிலையே, அவிப்பலி என்றா சால்பு முல்லை, கிணைநிலை ஏனை பொருளொடு புகரல் அருளொடு நீங்கள் உளப்பட தொகையை 3 தலையிட்ட மூவீரைந்தும் வான்தோய் வாகை திணையது வகையே அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 32 துறைகளை கொண்டு நிகழக்கூடியது இந்த வாகை திணை அப்படிங்கிறது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்தது பார்ப்போம். வாகை திணை அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா, இலைபுனை வாகை சூடி இகன் மலைந்து அலைகடல் தானை அரசாட்டத்தன்று அப்படிங்கிறது. இலைபுனை வாகை சூடி இகன் மலைந்து அலைகடல் தானை அரசன் ஆர்த்தன்று அப்படிங்கிறது. அதாவது தளிரால் விரவி தொடுத்த வாகை மாலை. அது எப்படிப்பட்ட எதால விரவி தொடுத்திருக்காங்கன்னா, தளிர் தான் அந்த வாகை பூ அப்படிங்கிறது. அந்த மாலையை சூடிக்கிட்டு மாறுபாட்டை மேற்கொண்டு, அதாவது அந்த நாட்டு மேல போர் தொடுத்து வரக்கூடிய அந்த பகைவர்கள் அந்த மாறுபாட்டை மேற்கொண்டு அலையும் கடல் போன்ற சேனையினை உடைய பகைவேந்தனை கொன்று ஆரவாரிக்கிறது தான் வாகை திணை. அலையும் கடல் போன்ற சேனையுடைய பகைவேந்தனை கொன்று ஆரவாரிப்பது வாகை திணை. இப்போ வாகை அப்படிங்கிறது பாலைக்குரிய ஒரு மரம். போர்ல பகைவர் என்ன பண்ணிடுறாரு, ஜெயிச்சிடுறாரு. பகைவரை வென்று ஜெயிச்சிடுறாங்க ஒரு தரப்பு. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த வாகை பூவை சூடி ஆரவாரிப்பாங்க இல்லையா, அதுதான் வாகை திணை அப்படிங்கிறது. இலை புனை வாகை சூடி, அதாவது தளிரால விரவி தொடுத்த வாகை மாலை. இலைபுனை வாகை சூடி இகன் மலைந்து அலைகடல் தானே, அலையும் கடல் போன்ற படையை உடைய பகைவேந்தனை கொன்று ஜெயிச்சிட்டான். அலைகடல் தானே அரசாட்டத்தன்று. சரி, அடுத்தது பார்க்கலாம். துறைகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஃபர்ஸ்ட் வாகை அரவம். நல்லா ஞாபகம் வச்சுப்போம். நமக்கு வெற்றி அரவம் அப்படின்னெல்லாம் தான் வந்தது, அரவரித்து செல்றது அப்படிங்கிறது மாதிரி. இதுவும் பார்த்தீங்கன்னா வாகை அரவம் அப்படின்னு வருது. உள்ளுக்குள்ள என்ன விளக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, வெண் கண்ணியும் கருங்கழலும் செங்கச்சும் தகை புனைந்தன்று. வெண்கண்ணியும் கருங்கழலும் செங்கச்சும் தகை புனைந்தன்று. வெள்ளை மாலையினையும் வலிய வீர கழலையும் சிவந்த அரைக்கச்சினையும் அழகியதாக மறவர் சூடிக்கொண்டதுதான் வாகை அரவம். இங்க வாரவாரித்தெல்லாம் யாரும் கிளம்பல, ஏன்னா நம்ம ஜெயிச்சாச்சு, வாகை பூவை சூடியாச்சு. அப்போ அதுக்கு அடுத்தது வரக்கூடிய நிலைமை. அப்ப என்னென்ன மலரை சூடிக்கிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெள்ளை மாலை. அப்ப மாலை, கழல், கச்சு. வெள்ளை மாலை, வலிய வீரக்கழல், சிவந்த அரைக்கச்சு, இதையெல்லாம் அழகாக மறவர் சூடிக்கொண்டதுதான் வாகை அரவம். வாகை அரவம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, வெள்ளை மாலை, வலிய வீரக்கழல், சிவந்த அரைக்கச்சு, இதையெல்லாம் அழகாக ஒரு மறவர், ஒரு வீரர் சூடிக்கொள்வது.
வெண்கண்ணியும் கருங்கழலும் செங்கச்சும் தகை புனைந்தன்று அப்படிங்கிறது. அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் அப்படின்னா இந்த கழல் கச்சு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணி இதையெல்லாம் வச்சுக்கிறதுங்கிறது ஒரு மரபாக அந்த காலத்தில் இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். சரி, அடுத்தது பார்ப்போம். அரசவாகை அப்படின்னு சொல்லும்போது அரசனினுடைய இயல்பை சொல்றது அரசவாகை. பாருங்க, பகல் அன்ன வாய்மொழி இகழ்வேந்தன் இயல்புரைத்தன்று. பகல் அன்ன வாய்மொழி இகழ்வேந்தன் இயல்புரைத்தன்று அப்படிங்கிறது மாறுபாட்டை கொண்ட சிறந்த வேந்தனினுடைய இயல்பை சொல்வது. மாறுபாட்டால் சிறந்த தன் வேந்தனினுடைய இயல்பை சொல்வது. நடுவு நிலையோட விளங்கக்கூடியவன் அவன் அப்படின்னு சொல்லிட்டு அரசரை பத்தி அவனுடைய இயல்பெல்லாம் என்ன, ஒரு அரசன் எப்படிப்பட்ட அரசன், நம்ம அரசன் இவ்வளவு வல்லன்மையில் சிறந்தவன், நடுவு நிலைமையோட இருப்பான், பகைவருக்கு என்ன பண்ணுவான் அப்படின்னா போதுன்னு வந்துட்டுன்னா நல்லபடியாக போரை வந்து நல்லா பண்ணுவான், அப்பயும் கூட நடுவு நிலைமையோட இருப்பான், இப்படியெல்லாம் சொல்றது தான் அரசவாகை. அரசனினுடைய இயல்பை சொல்வது. இப்போ அரசவாகைன்னு நம்ம எழுதி ஒரு ஹைஃபன் போட்டு அரசனினுடைய இயல்பு. சரி, வாகை அறவம் ஃபர்ஸ்ட் பார்த்தோம். அது என்ன அப்படின்னா கண்ணி கழல் கச்சு இதையெல்லாம் ஒரு மறவன் சூடிக்கொள்ளுதல் அப்படிங்கிற ரெண்டு விஷயம் இப்போ நம்ம பார்த்துருக்கோம். வாகை அறவம் அரசவாகை. அடுத்ததாக பார்க்குறோம் முரசவாகை அப்படின்னு. முரசவாகைன்னா என்ன அப்படின்னா வந்து முரசினுடைய தன்மையை சொல்வது. அரசனினுடைய தன்மையை சொல்வது அரசவாகை. ஒரு முரசினுடைய தன்மையை சொல்வது முரசவாகை. ஒளிகழலான் அகன் அகன் கருள் பலிபெரு முரசின் பண்புரைத்தன்று. ஒளிகழலான் அகனகருட் பலிபெரு முரசின் பண்புரைத்தன்று. ஒலிக்கின்ற வீரக்கழலையுடைய அந்த மன்னன் அவனுடைய மாளிகையில பலியை பெறக்கூடிய முரசினுடைய தன்மையை சொல்வதுதான் முரசவாகை. ஒளிகழலான் அகன் கருள் பலிபெரு முரசின் பண்புரைத்தன்று. கருட்பலிபெரு முரசின் பண்புரைத்தன்று முரசினுடைய பண்பு. சரி, அடுத்தது பார்ப்போம். அதுதான் முரசவாகை. அடுத்தது மரக்கல வழி. மரக்கல வழி அப்படின்னு சொல்லும்போது முழவு உரல் திணிதோளானை உழவனாக உரைமலிந்தன்று. அப்போ இதோட விளக்கம் நமக்கு தெரிஞ்சிட்டு அப்படின்னா குழு கொடுத்தாங்கன்னா ஈஸியா நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஒரு அரசன் இருக்கான் இல்லையா, அந்த உழவு தொழிலை உடைய வேளாளனாக அந்த மன்னனை மிகுத்து சொல்வதுதான் இந்த மரக்கல வழி அப்படிங்கிறாங்க. முறவுரர் திணிதோளானை உழவனாக உரைமலிந்தன்று. முழவினை போல திரண்ட திண்ணிய தோளினை உடையானான மன்னனை உழுதொழிலை உடைய வேளாளனாக மிகுத்து சொல்லியது. அதுதான் மரக்கலவழி. பாருங்க, முழவு உரள் திணிதோளானை உழவனாக உரைமலிந்தன்று. மன்னன் வந்து சிறப்பா எங்களை வந்து என்ன பண்றான், நாட்டை வந்து ஆட்சி பண்றதுனால எங்களுடைய உழவு தொழிலும் சீராக நடக்கிறது அப்படின்னுட்டு உழவர் செயலோட மன்னனினுடைய போர்க்களத்துல புகழ் விளைவிக்கக்கூடிய செயலை ஒப்பிட்டு சொல்றதும் அதுதான் அப்படிங்கிறாங்க. அதாவது அரசனை வேளாளனோடு ஒப்பிட்டு கூறுவது, அரசன் வந்து நல்லா வந்து ஆட்சி நடத்துறதுனால மன்னனினுடைய போர்க்களத்துல புகழ் விளைவிக்கக்கூடிய செயலை உழவர் செயலோட ஒப்பிட்டு கூறுறதும் இதுதான் அப்படிங்கிறாங்க. அதுதான் வந்து மரக்கல வழி. முழவு உரள் திணி தோளானை உழவனாக உரைமலிந்தன்று. அடுத்தது வாங்க களவேள்வி. களவேள்வி அப்படிங்கும்போது கொல்லும் வலியினை உடைய பேய். பேய் வந்து வயிறார உண்ணுமாறு ஒரு மன்னன் களவேள்வி போடுறதுதான் களவேள்வி அப்படிங்கிறது. அதாவது நினக்கூழிட்டு காளிக்கு படைச்சிட்டு அதை பேய்களுக்கு உண்ண தர்றது. அடுதிரல் அனங்கார விடுதிரலான் களம் வேட்டன்று. அடுதிரல் அனங்கார, அணங்குனா பேயின்னு நமக்கு தெரியும். அடுதிரல் அனங்கார விடுதிரலான் களம் வேட்டன்று. கொல்லும் வலியினை உடைய பேய் வந்து வயிறார சாப்பிட்ற மாதிரி மன்னன் என்ன பண்றான், களவேள்வி பண்ணிட்டு அந்த காளிக்கு படைச்சிட்டு அதை சாப்பிட்றதுக்கு கொடுக்குறான் அப்படிங்கிறது தான் களவேள்வி. பேய்க்கு வயிறார சாப்பாடு கொடுக்குறான். எப்படி வந்து பேய் சாப்பிடுதுன்னா காளிக்கு படைக்கிறான், நினக்கூழ் படைக்கிறான், அது வந்து என்ன பண்ணுது, பேய்கள் சாப்பிடுது. களவேள்வி. இது வரைக்கும் நம்ம பார்த்தது. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தது வந்து வாகை அறவம்னா என்னன்னு பார்த்தோம். கண்ணி கழல் கச்சு, வெண்கண்ணியும் கருங்கழலும் செங்கச்சும் தகை புனைந்தன்று. அதுல ஒன்றும் விஷயம் கிடையாது.
அரசவாகைனா அரசனினுடைய இயல்பு, அதுலேயே இகழ்வேந்தன் இயல்புரைத்தன்று அப்படின்னு வந்துருது அரசவாகை அப்படிங்கும்போது. முரசவாகை அப்படிங்கும்போது முரசினுடைய தன்மை. பலிபெரு முரசின் பண்புரைத்தன்று ஒளிகடலான் அகன் கருள் பலிபெரு முரசின் பண்புரைத்தன்று அப்படிங்கிறது முரசவாகை. மரக்கள வழி அப்படின்னா உழவனாக உரைமலிந்தன்று, மன்னனை உழவனாக மிகுத்து சொல்லியதுதான் மரக்கள வழி. முழவு உரள் திணிதோளானை திரண்ட தோலை உடையவனான அந்த மன்னனை வேளாளனாக மிகுத்து சொல்லியது மரக்கள வழி. கள வேள்வி அப்படிங்கும்போது பேய்க்கு சாப்பாடு. அடுதிரல் அணங்கார விடுதிரளான் களம் வெட்டன்று கொள்ளும் வலிமையினையுடைய பேய் வயிறார உண்ணுமாறு பரந்த வலியினையுடைய மன்னன் களவேள்வி வேட்டது களவேள்வி. நினக்கூழிட்டு காளிக்கு படைத்து பேய்களுக்கு தருவது. அடுத்தது முன்தேர்குறவை. வென்றேந்திய விரல் படையோன் முன்தேர்க்கண் அணங்காடின்று. வென்றேந்திய விரல் படையோன் முன்தேர்க்கண் அணங்கு ஆடுறது. தன்னுடைய பகையினை வென்று எடுத்த வெற்றியால் மிக்க படைக்கலங்களை உடைய மன்னனினுடைய தேர் முன்னாடி பேய்கள் கூத்தாடுவது. முன்தேர் குறவையில பாருங்க, பேய்கள் கூத்தாடியது முன்தேர் குறவை. பேய்கள் தான் ஆடுது, நினைவு வச்சுக்கோங்க. முன்தேர் குறவையில பேய்கள் தான் முன்னாடி ஆடுது. பகையினை வென்றெடுத்த வெற்றியால் மிக்க படைக்கலங்களை உடைய மன்னனோட தேருக்கு முன்னாடி பேய்கள் கூத்தாடுவது முன்தேர்குறவை. வென்று ஏந்திய விரல் படையோன் முன்தேர்க்கண் அணங்காடின்று. அதாவது பார்த்தீங்கன்னா தும்பையிலையும் ஒரு முன்தேர்குறவை வருது, வாகையிலையும் வருது. பார்த்துக்கோங்க அது ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ட்டு. நம்ம எல்லா திணைகளையும் பார்த்து முடிச்சுட்டு ஒரு தடவை என்ன பண்ணி பார்க்கலான்னா ஒரு காணொலியோ 2 காணொலியோ நம்ம போட்டு ஃபுல்லாக என்னென்ன ஒன்றா வருது, எந்தெந்த இடத்துல எல்லாம் நமக்கு குழப்பம் ஏற்படுது அப்படின்னு நம்ம படிச்சுக்கலாம். சரி, அடுத்தது பாருங்க. பின் தேர்குறவை அப்படின்னு சொல்லும்போது பெய்கழலான் தேரின் பின் மொய்வளை விரலியர் வயவரோடு ஆடின்று. அங்கே பாருங்க, அங்கே அணங்காடின்றுன்னு வந்துச்சு முன்தேர்க்கண். இங்கே பின்தேர்குறவையில் பாருங்க, பெய்கழலான் தேரின் பின் மொய்வளை விரலியர் வயவரோடு ஆடின்று. இட்ட வீரக்கழனி உடையானது தேரின் பின்னாக செறிந்த தொடியினை உடைய பாணிச்சியர் வீரரோடும் சேர்ந்து கூத்தாடியது. பாருங்க, பாணிச்சியர் வீரரோட சேர்ந்து கூத்தாடுறது பின்தேர்குறவை. இங்கேயும் தும்பை திணையில பாருங்கன்னா பின்தேர்குறவை வருது. அது பார்த்தீங்க அப்படின்னா தேரின் பின்னே கூழுண்ட கொற்றவை கூலி சுற்றும் ஆடும் குறவை அப்படிங்கிற மாதிரி வருது அப்படிங்கிறாங்க. தேரின் பின்னே. சரி, இங்கே பார்த்தீங்கன்னா பாணிச்சியர் வீரரோட சேர்ந்து ஆடுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. அடுத்தது பார்ப்போம். அடுத்தது பாருங்க, பார்ப்பன வாகை. பார்ப்பன வாகை அப்படின்னு சொல்லும்போது தலைமை பெற்ற ஒருத்தனை பார்த்தீங்கன்னா கேள்வியால வெற்றியை பெருக்கிறது பார்ப்பன வாகை. கேட்க கடவனை கேட்டு தலைமை பெற்றவனை வேள்வியால் வெற்றியை பெருக்குவது. ஓகேவா? கேள்வியால் சிறப்பு எய்தியவனுக்கு வேள்வியான் விரல் மிகுத்தன்று அப்படிங்கிறது. கேள்வியால் சிறப்பெய்தியானே, கேட்க கடவனை கேட்டு தலைமை பெற்றவனை, ஒரு தலைமை பண்பு பெற்றவனை, அதாவது நல்லா ஒரு மெத்த படித்த ஒரு சான்றோனை வேள்வி பண்ணி அவனோட வெற்றியை பெருக்கிறது அப்படிங்கிறது தான் இதோட விளக்கம். பார்ப்பன வாகை. கேள்வியால் சிறப்பெய்தியானை வேள்வியான் விரல் மிகுத்தன்று அப்படின்னு சொல்லும்போது இது என்ன துறை அப்படின்னா நமக்கு பார்ப்பன வாகை அப்படின்னு தெரியணும். சரி பாருங்க, அடுத்தது வாணிக வாகை. வாணிக வாகை அப்படின்னா பொல்லாத வினையிலிருந்தும் விலகி தொலைவின்கண் சென்ற வணிகனினுடைய 6 தொழில் நலத்தையும் உயர்த்தி சொல்லுவது தான் வாணிக வாகை. அதாவது நம்ம ஒர்க்குக்கு போகிறது, அதுதான் வாணிக வாகை. செரு தொழிலில் நீங்கியான், அதாவது தொலைவுக்கு போயிட்டான் சம்பாதிக்கிறதுக்காக. செரு தொழிலில் நீங்கியான் அறுதொழிலும் எடுத்துரைத்தன்று அப்படிங்கிறது தான் வாணிக வாகை. அடுத்தது வேளாண் வாகை அப்படின்னா மேல் மூவரும் மனம் புகழ வாய்மையான் வழி ஒழிகின்ற. மேல் சொல்லிய அந்த அரசரும் அரசவாகை பார்ப்பனவாகை வாணிகவாகை இருக்கு இல்லையா, அந்த மூவரும் அரசரும் பார்ப்பரும் வாணிகரும் நெஞ்சத்தால் விரும்பும்படியாக வாய்மையிலேயே வழிபட்டு நடந்து வருவது வேளாண் வாகை. மேல் மூவரும் மனம் புகழ வாய்மையான் வழி ஒழுகின்று அப்படிங்கிறது.
அடுத்தது பார்க்கலாம் பொருணவாகை. பொருணவாகை அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஒரு பெருமையான நிலைமையில இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம யாரையும் இகழக்கூடாது. அப்படிப்பட்ட இகழ்தலை கைவிடுக அப்படிங்கிறது பொருணவாகை. பொறுமையா இருங்க அப்படிங்கிற மாதிரி அதுதான் பொருணவாகை. புகழோடு பெருமை நோக்கி யாரையும் இகழ்தல் ஓம்பென எடுத்துரைத்தன்று, அது பொருணவாகை. புகழோடு பெருமை நோக்கி யாரையும் இகழ்தல் ஓம்பென எடுத்துரைத்தன்று. அடுத்தது அறிவன் வாகை அப்படின்னு சொல்லலாம். அறிவன் வாகைனா என்ன அப்படின்னா, தன்னுடைய புகழினை உலகத்தில் இருக்கவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி முக்காலமும் நிகழ்பவற்றினுடைய அறிபவனினுடைய தன்மையை சொல்வது தான் அறிவன் வாகை. ஒரு மிகச்சிறந்த அறிவில் சிறந்த ஒரு தன்னுடைய செய்தியை பற்றி சொல்றது தான் அறிவன் வாகை. புகழ் நுவல முக்காலமும், நிகழ்காலம் எதிர்காலம் இறந்த காலம் எல்லாத்தையும் அறிந்து கொள்பவனினுடைய தன்மையை சொல்வது அறிவன் வாகை. புகழ் நுவல முக்காலமும் நிகழ்வறிபவன் இயல்புரைத்தன்று. அடுத்தது தாபத வாகை. தாபத வாகை தவம் செய்யும் முனிவர்கள் தாம் மேற்கொண்ட தவநெறியோடு பொருந்தி ஒழுகி அந்த ஒழுக்கத்திலிருந்து ஒழிதலை அறியாதாராக விளங்கக்கூடிய ஒழுக்கச் சிறப்பு. அந்த முனிவர்களினுடைய ஒழுக்கச் சிறப்பை சொல்றது தான் தாபத வாகை. தாபத முனிவன் தவத்தொடு முயங்கி ஓவுதலறியா ஒழுக்குரைத்தன்று. அவர் தவம் நெறி மேற்கொள்றாரு இல்லையா, அதிலிருந்து அவரால் தவற முடியாது, அதை சரியா அவர் பண்ணுவாரு அப்படிங்கிறது தான் தாபத வாகை. தாபத முனிவன் தவத்தொடு முயங்கி ஓவுதலறியா ஒழுக்குரைத்தன்று. அடுத்தது கூதிர் பாசறை. 14வது பார்த்துக்கிட்டு இருக்கோம். கூற்றணையான் வியன்கட்டூர் கூதிர்வான் துளி வழங்க ஆற்றாமை நனிபெருகவும் அயில்வேலோன் அழி துறந்தன்று. கூற்றணையான் வியன்கட்டூர் கூதிர் வான் துளி வழங்க ஆற்றாமை நனிபெருகவும் அயில்வேலோன் அழி துறந்தன்று. பகைவர்க்கு கூற்றத்தினை நிகர்த்தவனது அகன்ற பாசறை இடத்து கூதிர்காலத்து மேகமானது துளிகளை வழங்கவும் அதனால் பிரிவாற்றாமையானது மேன்மேல் பெருகவும் கூறிய எகினை உடையான் கருணையை துறந்தது கூதிர் பாசறை. அதாவது கூதிர் அப்படிங்கிறது ஐப்பசி கார்த்திகை மாதங்களை கொண்ட ஒரு பெரும்பொழுது. இந்த காலத்து பிரிதல் வன்மையின் இது வென்றியாயிற்று. அதாவது அந்த காலத்துல பிரிதல் என்பது கொடுமையான ஒரு விஷயம் அப்படிங்கிறாங்க. அது அதனால இந்த பிரிவாற்றாமையை சொல்றது தான் கூதிர் பாசறை. அடுத்தது பார்க்கலாம் வாடை பாசறை. வாடை பாசறைன்னு சொல்லும்போது வெந்திரளான் வியன் பாசறை வேல்வயவர் விதிர்ப்பெய்த வந்துலாய் துயர் செய்யும் வாடையது மலிபுரைத்தன்று. வாடையினுடைய மலிவை சொல்வது. வெவ்விய திரளினை உடையானது அகன்ற பாசறை இடத்தே வேலால் சிறந்த மறவர்கள் நடுக்கமுறும்படியாக வந்து துன்பம் செய்யக்கூடிய வாடைக்காற்றின் மிகுதியை சொல்வது வாடை பாசறை. முன்னாடி கூதிர் பாசறை அப்படிங்கிறாங்க, இது வாடை பாசறை அப்படிங்கிறாங்க. வெண்திரளான் வியன் பாசறை வேல்வயவர் விதிர்ப்பெய்த வந்துலாய் துயர் செய்யும் வாடையது மலிபுரைத்தன்று. இப்போ கூதிர் காலத்து மேகமானது துளிகளை வழங்குனது அப்படின்னா அந்த போர் செய்கிறாங்க இல்லையா, அவங்களுடைய அந்த ஆற்றாமையெல்லாம் அதிகமாகுமா. ஏன்னா கார்காலம் வந்த உடனே நான் திரும்பி வருவேன் அப்படிங்கிறது தானே நமக்கு அந்த வழக்கமாக இருக்கும். ஏன்னா அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேலையெல்லாம் ஸ்டார்ட் ஆகிடும், வயல் வேலைகள் எல்லாம், அதுக்கெல்லாம் அவங்க போகணும். அப்படிங்கிறதுனால தான் அவங்களுக்கு அந்த ஆற்றாமை, பிரிவாற்றாமை, தலைவியை விட்டுட்டு வந்த பிரிவு எல்லாமே அதிகமாகிடுது அப்படிங்கிறாங்க. சரி, அடுத்தது பார்ப்போம். வாடை பாசறை. வெண்திரளான் வியன் பாசறை வேல்வயவர் விதிர்ப்பெய்த வந்துலாய் துயர் செய்யும் வாடையது மலிபுரைத்தன்று. அடுத்தது அரசமுல்லை. செருமுனை உடற்றும் செஞ்சுடர் நெடுவேல் இருநிலங் காவலன் இயல்புரைத்தன்று. அரச வாகை பார்த்துட்டு வந்தோம். இப்போ நம்ம பார்க்குறது அரச முல்லை. போர் முனையுள் பகைவரை வருத்தக்கூடிய சிவந்த சோதியால் நெடிய வேலினை உடையானான பெரிய நில உலகை காக்கக்கூடிய மன்னனினுடைய இயல்பை சொல்வதுதான். இதுவும் மன்னனினுடைய இயல்பை சொல்வதுதான் அரச முல்லை அப்படிங்கிறதும். செருமுனை உடற்றும் செஞ்சுடர் நெடுவேல் இருநிலங்காவலன் இயல்புரைத்தன்று. இப்போ இன்னைக்கு நம்ம பார்த்துருக்க இந்த 16 படலம் வரைக்கும் இருக்கட்டும். இப்போ நம்ம பார்த்தது பார்த்தீங்கன்னா அரச முல்லைன்னா அதுவும் அரசனினுடைய நாட்டை காக்கக்கூடிய மன்னனினுடைய இயல்பை சொல்வது தான் அப்படின்னு சொல்லியிருக்கோம். செருமுனை உடற்றும் செஞ்சுடர் நெடுவேல் இருநிலங்காவலன் இயல்புரைத்தன்று. இருநிலங்காவலன் இயல்புரைத்தன்று தான்.
வாடை பாசறை அப்படின்னா வாடையினுடைய மிகுதியை சொல்வது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா வாடையது மலிபுரைத்தன்றுன்னு வந்துடுது. கூதிர் பாசறை அப்படின்னு சொல்லும்போது கூற்றணையான் வியன்கட்டூர் கூதிர் வான் துளி வழங்க, கூதிர் வானம் வந்து ஒரு துளியாக போடும்போது ஆற்றாமை நனிபெருகவும் அயில்வேலோன் அலிதுறந்தன்று. அது எப்படி ஒரு துளியாக போடுதோ அதே மாதிரி நம்ம தலைவனும் என்ன பண்ணிட்டான் தெரியுமா, அவன்கிட்ட கருணையே கிடையாது. கூறிய எகினை உடையானவன், அவன் கருணையை திறந்து தான் என்ன பண்ணிகிட்டு இருக்கான், போர் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதனால தான் அவன் ஜெயிச்சிருக்கான் அப்படிங்கிற மாதிரி. தாபத வாகை அப்படின்னா தவம் செய்யும் முனிவர்களினுடைய ஒழுக்க சிறப்புமா. தாபத முனிவன் தவத்தொடு முயங்கி ஓவுதல் அறியா ஒழுக்குரைத்தன்று. அடுத்தது அறிவன் வாகை அப்படின்னா முக்காலமும் நிகழ்பவனினுடைய தன்மையை சொல்வது. புகழ் நுவல முக்காலமும் நிகழ்வறிபவன் இயல்புரைத்தன்று. யார் முக்காலமும் அறிந்து கொள்கிறார்கள்னா அந்த அறிவர்கள், அறிவன் வாகை. பொருண வாகைனா பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு போட்டு வச்சுக்கோங்க. புகழோடு பெருமை நோக்கி யாரையும் இகழ்தல் ஓம்பென எடுத்துரைத்தன்று. அப்புறம் வேளாண் வாகை அப்படின்னா என்னதான், அந்த 3 பேரை நம்ம சொன்னோம், பார்ப்பனர், வணிகர், வேளாளர் அப்படின்னு. இவங்கெல்லாம் விரும்புகிறபடியாக வாய்மையிலேயே வழிபட்டு நடக்கிறது தான் வேளாண் வாகை. வாய்மையால் வழிபட்டு நடக்கிறது வேளாண் வாகை அப்படின்னு பார்த்தோம். அடுத்தது வாணிக வாகை அப்படின்னு சொல்லும் பொழுது வணிகனினுடைய 6 தொழில் நலத்தையும் சொல்லக்கூடியது தான் வாணிக வாகை அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா வந்து வாணிக வாகையுடைய கொழுன்னு சொல்லும் பொழுது செரு தொழிலில் நீங்கியான் அறுதொழிலும் எடுத்துரைத்தன்று அப்படிங்கிறது. தொழிலுக்காக அவனுடைய இருப்பிடத்தை விட்டு விலகி தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு வணிகனினுடைய நலங்களை சொல்வது. பார்ப்பன வாகை அப்படின்னா கேட்க கடவனை கேட்டு ஒரு தலைமை பெற்ற ஒருத்தனை வேள்வியால் அவனுடைய வெற்றிகளை இன்னும் அதிகமாக பெருக்கக்கூடியது பார்ப்பன வாகை. கேள்வியால் சிறப்பெய்தியானை வேள்வியான் விரல் மிகுத்தன்று அப்படிங்கிறது பார்ப்பன வாகை. அடுத்தது பார்க்குறோம் பின் தேர் குரவை அப்படின்னா என்னொன்னே நமக்கு வந்து தும்பையும் ஞாபகம் வந்துடணும். தும்பைக்கண் வரும் பின்தேர் குரவையோடு ஒப்பிட்டு நம்ம வேறுபாடை தெரிஞ்சுக்கணும். தேரின் பின்னே கூடுண்ட கொற்றவை கூலி சுற்றும் ஆடும் குரவை அப்படின்னு நச்சினார்க்கினியர் இதுக்கு உரை கொடுக்குறாராம். இப்போ பார்த்திங்கன்னா பின்தேர் குரவையில் இங்கே என்ன ஆகுது அப்படின்னா தேரின் பின்னாக செறிந்த தொடியினையுடைய வளையலணிந்த பாணிச்சியர் வீரரோடு சேர்ந்து கூத்தாடுவது பின்தேர் குரவை. இங்கே பேய் ஆடலை பாருங்கள், பாணிச்சியர் வீரரோடு சேர்ந்து ஆடுறாங்க. பெய்கழலான் தேரின் பின் மொய்வளை விரலியர் வயவரோடு ஆடின்று. அடுத்தது முன்தேர் குரவை. தன் பகையினை வென்றெடுத்த வெற்றியால் மிக்க படைக்கலங்களை உடைய மன்னனோட தேருக்கு முன்னாடி பேய்கள் கூத்தாடுவது. முன்தேர் குரவையில் தான் பேய் கூத்தாடுது, பின்தேர் குரவையில் விரலியர். ஓகேவா. வென்றேந்திய விரல் படையோன் முன்தேர்க்கண் அணங்காடின்றுன்னு வருது. ஓகேவா. முன்தேர்க்கண் அணங்காடின்று. களவேள்வி அப்படின்னு சொல்லும்போது பேய்க்கு உணவு. கொல்லும் வலிமையினையுடைய பேய் வயிறார உண்ணுமாறு ஒரு வலிமையினையுடைய மன்னன் வந்து களவேள்வி வேட்டது தான் களவேள்விங்கிறாங்க. நினக்கூழட்டு காளிக்கு படைச்சு அதை பேய்களுக்கு உண்ணத் தருவது. அடுதிரல் அணங்கார விடுதிரலான் களம் வேட்டன்று. அடுத்தது பார்ப்போம் மரக்கல வழி. மன்னனை உழவனாக மிகுத்துச் சொல்வது. திண்ணிய தோளையுடைய மன்னனை உழுதுழிலையுடைய வேளாளனாக மிகுத்துச் சொல்வது. அடுத்தது முரச வாகை அப்படின்னு பார்க்குறோம். ஒளிக்கழலையுடைய மன்னனினுடைய மாளிகையில் பழி பெறக்கூடிய முரசினுடைய தன்மையை சொல்வது முரச வாகை. இங்கே ஒரு கேள்வி உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இதே பார்த்திங்கன்னா முரசிற்கு ஆட்டுக்குட்டியை பலி கொடுக்கறது எந்த திணையண்டு துறையில் வரும் அப்படின்னு சொல்லுங்கள். அரசவாகை அப்படின்னு சொல்லும் பொழுது பகலன்ன வாய்மொழி இகழ்வேந்தன் இயல்புரைத்தன்று. மன்னனினுடைய இயல்பை சொல்வது, சிறந்த வேந்தனுடைய இயல்பை சொல்வது தான் அரசவாகை. வாகை அரவம் அப்படின்னு சொல்லும்போது வெண்கண்ணியும் கருங்கழலும் செங்கச்சும் தகை புனைந்தன்று அப்படிங்கிறது வாகை அரவம். சரி, இப்போ 2 டைம் இந்த ஆடியோவை கேட்டுட்டு புக்கை எடுத்து படித்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வாகை படலம் கம்ப்ளீட் ஆகிடும். நம்ம அடுத்த கிளாஸில் இதோடைய 2வது பகுதியை பார்க்கலாம். காணொளியை பார்த்த அனைவருக்கும் நன்றிகளும் வணக்கங்களும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.